தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசனம் திருப்பாடல்கள் 145 இறை திருவார்த்தை 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் திருப்பாடல் ஆசிரியர் மூலயமாக என்ன சொல்கிறாரு பாருங்கள். நம்மளுக்கு தம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்குமே, யாவருக்கும் அப்படின்னாக்கா அனைவருக்குமே அவர் சமீபமாக இருக்கிறார். அதுவும் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு அவர் பக்கத்திலே இருந்து அவர்கள் கேட்கக்கூடிய எந்த விஷயத்திற்காகவும் கேட்டாலும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் ஆண்டவரோ நம்ம உண்மையாக தேடி அவரிடத்தில் உண்மையாக கேட்க வேண்டும். சும்மா அரைக்குறை விசுவாசத்தோடு நம்ம கேட்டால் அது கண்டிப்பாக கிடைக்காது. அரைக்குறை விசுவாசம்னா எப்படி, கேட்டால் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டால் அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, அதுவும் யாருக்கு, உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். மாறாக தீய செயல்களெல்லாம் செய்து கொண்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரனை மனசில் வச்சுட்டு, பக்கத்து வீட்டுக்காரிய மனசில் வச்சுக்கிட்டு, எதிர் வீட்டுக்காரனை மனசில் வச்சுட்டு, எதிர் வீட்டுக்காரிய மனசில் வச்சுட்டெல்லாம் தீய செயல்கள். அதே போல் பிறர் நகை திருடலாமா, வச்சுக்கலாமா, கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா, அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கிட்ட மட்டும்தான் உண்மை இருக்காது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன தெள்ள தெளிவாக சொல்கிறாரு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதுவும் உண்மையாக அவரை நோக்கி நம்ம கேட்க வேண்டும் எது கேட்டாலும். அப்போ நமக்கு எல்லாமே கொடுக்குற அன்பு தந்தையாக இருக்கிறார். அதே போல் நம்ம கேட்பது எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள நாம் அனுமதியை பெறுகிறோம். அதே போல் எது கேட்டாலும் நாம் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். கேட்கும்போது எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு நன்றியோடு சோத்திரத்தோடு கூடிய எல்லா விதமான நன்மைகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றிகள் செலுத்த வேண்டும். அப்பொழுது மட்டுமே ஆண்டவர் நமக்கு எல்லாவித காரியங்களையும் கொடுத்து நம்மை அரவணைக்கக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கிறார். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.